இந்த வாட்டி வந்து ஒரு ரீசார்ஜபிள் டஸ்ட் கிளீனர் வந்து செஞ்சுருக்கேன். லெட்ஸ் see how it works. வீக்லி ஒன்ஸ் வந்து என்னோடய ஸ்டுடியோ க்ளீன் பண்ணுறது வழக்கம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கூட்டிகிட்டு இருந்தேன். கூட்டிகிட்டு ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா அந்த மண் மாரி சேர்ந்துருக்கும்ல, அது வந்து நிறையவே சேர்ந்துருச்சு. சரி இதை முறத்தில் அள்ளி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு பார்த்தா மறுபடியும் அந்த இடத்துல வந்து என்னென்னா மண் கொஞ்சம் இருக்குது. திரும்பி தள்ளுறேன், திரும்பி இருக்குது. ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடுச்சு, என்னடா அது இவ்வளோ தள்ளி வந்து மண் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு. அப்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னென்னா இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், வாங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த மரத்தோட லென்த்தையும் பிரெத்தையும் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 2 பிவிசி பைப்பை வந்து அதுக்கேற்ற ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கண்டிப்பாக மோட்ரு தேவை, அதனால் ஒரு 12 வோல்ட் மோட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷை வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம், வாங்க செய்யலாம். இப்போது அந்த ப்ரெஷ்ஷை நம்ம தேவையான சைஸை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறோம். கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ரோலர் மாதிரி செஞ்சு அதை அந்த முறத்தில் வந்து செட் பண்ணி பார்க்குறோம். செட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா எல்லா மோட்டரோட எல்லாம் பக்கா செட் ஆகுது. இப்போது இங்கே இருக்க இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம அந்த முறத்தை வந்து என்ன பண்ணுவோம், எப்பவுமே குனிஞ்சு நின்று தான் வந்து பெருக்குவோம். ஸோ அது நின்றுக்கிட்டே பெருக்குனா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாரி வந்து ரெடி பண்ணணும். ஸோ பிவிசி பைப் வந்து லென்த்தை எடுத்து ஒவ்வொரு சைடு மட்டும் கட் பண்ணி அதில் நெருப்பு காட்டி பெண்ட் பண்ணிக்கிறேன், ஹேண்டில் மாதிரி. ஸோ இப்போ எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணி ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டோம்னா நம்ம ரீசார்ஜபிள் டஸ்ட் கலெக்டர் வந்து ரெடி. அதுக்கப்புறமா வந்து பேட்டரியை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ரெடி, வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரீசார்ஜபிள் டஸ்ட் கிளீனரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் மெயின் சுவிட்ச் இருக்குது. அதேமாரி இங்கே வந்து ஒரு ரீசார்ஜபிள் பேட்ரி. ஸோ இங்கே தான் வந்து டஸ்ட் கலெக்ட் ஆகும். இங்கே வந்து 12 வோல்ட் மோட்டர் இருக்குது. ஸோ மோட்ரு இப்போ அந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகும்போது இங்கே ஏதாவது டஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கலெக்ட் பண்ணி இப்படி தள்ளும் போது இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் டேரெக்டாக போய் இங்கே ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ இது கண்டினியூஸாக நடக்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு இதை வச்சுட்டு அப்படியே நவுத்திக்கிட்டே போனால் போதும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எல்லா டஸ்ட்டும் இங்கே கலெக்ட் ஆகிடும். இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக டஸ்ட்டை சும்மா அப்படியே கலெக்ட் பண்ணிட்டே அப்படியே போகலாம். அண்ட் இட் ஒர்க்ஸ் வெல். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ரிப்போர்ட். பாய்.